தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் ஷேக்வர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். ஹனி ட்ராப் அப்படின்ற விஷயத்த நீங்க தான் முதல்ல பிரேக் பண்ணியிருக்கீங்க. தாவேகா தரப்புல இருந்து ஏதோ புதுசா இறக்கி விட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல. இல்லை யார் யார் சிக்க போறா, எதுக்காக நடக்குது, யார் இதை நடத்துறா அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, நான் இப்போ இன்னொன்றும் சொல்கிறேன். இது விசாரிக்கும் போது நான் நினச்சேன் இதை தாவேகா நிர்வாகிகள் பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்தேன். இது வந்து விஜய் ரசிகர்களோ இல்லை வந்து தாவேகாவோட மாவட்ட அளவில் இருக்க நிர்வாகிகள், மெயினாக மாவட்ட அளவில் இருக்க நிர்வாகிகளோ இல்லை கட்சியோட தொண்டர்களோ, இந்த வார்த்தைக்கு அழுத்தம் அதிகம். ரசிகர்கள், மாவட்ட அளவில் இருக்க நிர்வாகிகள் இல்லை தொண்டர்கள், இவங்க யாரும் பண்ணலை. பண்ணுறது ஒரு சோஷியல் நெட்வொர்க். இந்த சோஷியல் நெட்வொர்க் யாரு கீழே இயங்குதுன்னா வாய்ஸ் ஆஃப் காமன். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஹெட் யாருன்னா ஆதவர்ஜுனா. இந்த டீம் தான் டோட்டலாக சோஷியல் மீடியா முழுக்க நாங்கள் ஒரு விஜய் ரசிகர்கள், நாங்கள் ஒரு விஜய் ஆதரவாளர்கள், நாங்கள் ஒரு இது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற அந்த கழுசட வேலை எல்லாமே இந்த டீமுக்கு தெரியுமானா தெரியாது. அதாவது விஜய் ரசிகர்கள் பண்ற மாதிரியே பண்றாங்க. ஆமா, இந்த பசங்கள்லாம் பாவம் அப்பாவிங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சியில் நேரடியாக பாதிக்கப்பட்டோ இல்லை யார் மூலியமோ காதலை கேட்டுக்கிட்டோ அவங்க சரியில்லை இவங்க சரின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க இப்படி ஒரு புது கட்சி வராங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா அப்படின்றலாம் ஒரு கேள்விக்குறிதான், உறுதியாலாம் சொல்ல முடியாது. அப்ப இவங்களுடைய அந்த இயலாமை, இவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த டீம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்குது. அந்த டீம் தான் பயன்படுத்திக்குது. இப்ப ஏன் தாவேகாவுக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்லாம் இல்லையா? இப்ப தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நாம என்னன்னா, ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசலாம், ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆளுங்கெல்லாம் பேசலாம். ஆனா என்ன பேச முடியும்? நீங்க கொள்கையை பேசலாம், விஜயோட கொள்கையை பத்தி பேசலாம், ஒரு மாசம் பேசலாம், விஜயோட ஒரு 2 வருஷம் செயல்பாடுகளை பத்தி பேசலாம், விஜயோட விஷன் பத்தி பேசலாம், ஒரு 3 மாசம் முடிஞ்சிடும். தொடர்ந்து செயல்பாடுகள் பண்ணாதானே ஏதாவது பேச முடியும். இப்ப நீங்க வந்து உதயநிதி பத்தி பேசுனா பாருங்க, அவர் ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காரு, பாருங்க அங்க போயிருக்காரு, இப்படி நிறைய பேச முடியும். எடப்பாடிக்கும் சொல்ல முடியும், எங்க பாருங்க எடப்பாடி மாட்டு வண்டியில போனாரு, இன்னைக்கு பாருங்க வாக்குறுதியை விட்டுருக்காருன்னு. இப்படி அவங்க சைட்ல பேசுறதுக்கு அந்தந்த கட்சி சார்பா ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஆளுங்க இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. நம்ம பிரிச்சுடுவோம். நாம 3 வகையா வலைய விரிப்போம். ஒன்று வந்து ஒரு பொண்ணை வச்சு ஹனி ட்ராப் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ட்விட்டர்லயோ எதுலயோ ஒன்று பேசுவோம். அப்படி யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னா, சாட்டை துரைமுருகனுக்கு வந்திருக்கு. சாட்டை துரைமுருகனுக்கு நிறைய மெசேஜஸ் போயிருக்கு. நான் விசாரிக்க சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலியமா. எனக்கும் அவருக்கும் பார்த்தது கூட இல்லை. நீங்க விசாரிங்க, ஏன்னா அவரோட பேர் அடிபட்டிருக்கு. அவரோட கருத்தியல் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்க சொன்னால், அவர் எனக்கு இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னாரு. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுப்போம், என்னன்னா நமக்கு தெரியாது. அடுத்து மைனர் அவருக்கு போயிருக்கு, அப்புறம் மில்டனுக்கு போயிருக்கு. ஆமா, மைனரோடைய அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க போட்டிருந்தேன் நான். எனக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் என்னோட ரிவீல் பண்ணா இவங்க நம்ப மாட்டாங்க. அதனால தான் நான் உள்ள இருக்க பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே நான் வந்து சொல்றேன் எப்படிலாம் போகுது அப்படின்னு. பொதுவாக நம்ம ஒரு தியரி வருவோம். அரசியல்ல ஜென்சி வந்து பார்க்கறது பெரிய விஷயம். அதுல ஒரு பொண்ணு வந்து பார்த்து புகழ்ந்து நான் உங்களை மயங்குறேன், உங்களை இது பேசுறேன் அப்படின்னு ஓப்பனாலாம் ஒரு ஐடி பேசாது. ஓப்பனா சொன்னா பேசாது. நம்ம ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஸ்டாரா இருந்தா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ராவான பொலிட்டிக்கல் பேசுற ஒரு நபரை இப்படி வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருந்து பார்த்துட்டா நம்ம கிளியர் பிக்சர் கிடைச்சிரும், இது ஒரு ஃபேக் ஐடின்னு. அப்போ இவங்கெல்லாம் உஷாராயிடுறாங்க. இன்னும் எத்தனை பேர் மாட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. 2வது முக்கியமான பெரிய ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் குறி வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு 2-3 பேர் வச்சிட்டாங்க. அதில் ஒரு பெண் மூத்த ஜேர்னலிஸ்ட் பேர் சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு உமன் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்துட்டா இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு மற்றவங்களுக்கு தப்பான உதாரணம் ஆயிரும். அதனால நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. சரி, அங்கே இருக்கிற நம்மளோட சோர்ஸ் வந்து இப்போ தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு ஒன்று சொல்லுவோம். எனக்கு செம்ம ஷாக். அவங்களா? ஆமாம், அவங்க கூடவே இருக்கிற இன்னொரு ஆங்கரையும் அவங்க வந்து கூட்டு போறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. இந்த மூத்த ஜேர்னலிஸ்ட்னா அவங்க இந்த மாதிரி பெரிய இந்த மீடியால இருக்கவங்களா இல்ல மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாராலையும் அறியப்பட்டவங்க. ஓகே, எல்லாராலையும் அறியப்பட்டவங்க. அவங்கள தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது. பெரிய பெரிய ஆள்ல எல்லாரும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நீங்க அமைச்சர், முதலமைச்சர் எல்லாரையும் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. சரி, அடுத்து அந்த ஊடகத்தை தாண்டி ஈகாட்டு தாங்கல்ல ஒரு பெரிய ஒரு ஊடகம் இருக்கு, 4 இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிக்கிட்டோம். அதுல காமெடி நடிகர் பேர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்
அது யோகி பாபுவோ சந்தானமோ வடிவேலோ இது கவுண்டமணியோ. 3த்துல ஏதோ ஒண்ணு. அவங்க அது ஒரு ஆளு. அவரு ஒரு அமௌண்ட்டை வாங்குறாரு. அவருக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அவருக்கு மேல இவங்கெல்லாம் எப்படி லாபி இவங்க மட்டும் இல்லை, அப்படியே நீங்க வந்து செல்வகுமார் தான் லாபி. செல்வகுமார்ன்றவர் நியூஸ் 18ல இருந்தார். அவர் தான் இவங்க எல்லாரையும் பார்க்குறாரு, ஒருங்கிணைக்கிறது எல்லாம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சின்ன பையன் அடிக்கடி எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சுருக்கான். அந்த பையனும் தனியாக 1 லட்சம் வாங்குறான். அப்புறம் ஒரு பொண்ணு ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு ஆங்கர், என்டர்டைன்மெண்ட் ஆங்கர். அவங்களுக்கு ஏன் 75,000 கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல, அவங்களுக்கு போகுது. இப்படி பல செக்டார்ல இவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாமே குறிப்பிடுறீங்களா? இவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு கட்சி சார்பா பேசக்கூடியவர்களா, இல்ல ஏதாவது இப்போ நம்ம ஒரு சேனல் ஒரு கட்சிக்கு இயங்குது நம்மளுக்கு தெரியும். ஏன் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு, ரெண்டாவது மெயின் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் அவங்க பிச் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த நபர் அந்த இடத்துல ஒரு ஆளுமையா இருக்கணும். இவர் சொன்னா அந்த இடத்துல ஆண்ல வந்து ஒரு ஸ்டெப் ஏத்த முடியும், ஆண்ல வந்து ஒரு ஸ்லைடை ஏற்ற முடியும், அவருக்கு இந்த பவர் இருக்கு, அப்போ அவருக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்த நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, ஆமா, அவரை கட்சியில இருந்து எடுத்துட்டேன்னு சொன்னானுங்க. எவன் எடுத்தான்? ஒருத்தனும் எடுக்கல. பொய். ஆனா ஒட்டுமொத்த ஊடகத்திலையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கட்சியிலிருந்து நீக்கியதாக தகவல்னு நியூஸ் எல்லாம் போட்டான். ஆனா இன்னைக்கு நான் ட்வீட் பண்ணியிருக்கேன், அவர் இன்னும் கட்சியில இருக்காருன்னு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. நான் ட்வீட்டே போட்டிருக்கேன், நான் அந்த போஸ்டோட காட்டுறேன். அவர் இன்னும் கட்சியில ஆக்டிவ் மெம்பரா அதே பொறுப்புல மாவட்ட செயலாளரா நீடிக்கிறார். இவன் வந்து இவருக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இவர் வந்து சொந்த கட்சி பொண்ணுக்கு பதவி தரன்னு வீட்டுக்குள்ள போனவருக்கு இன்னும் கட்சியில போஸ்ட் ஒட்டி அதே பொறுப்புல இவங்க பாக்குறானுங்க. சரி, இப்ப இந்த கட்சி இவ்வளவு மோசமா இருக்குன்னா நீங்க அப்படியே கம்மிங் டு ஊடகத்துக்கு வருவோம். நீ தானடா செய்தி வெளியிட்ட, இப்ப இதுக்கு மறுப்பு செய்தி வெளியிடணும். அப்ப இங்க லாபி எங்க போயிருக்குன்னு தெரியுதா? புரியுது. செய்தி தொடர்பாளர்லாம் இந்த கட்சிக்கு இப்பதான் போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும் போதுல யாரும் போடல. லைட்ஸ் நீங்க ஸ்லைட்ல மட்டும் ஏத்தி விடுங்க, அதுக்கு தானே காசு கொடுக்குறோம், படி இழக்கிறோம், போடுங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்காக ஒரு விஷயத்த பதவியில இருந்து எடுக்காத ஒரு ஆளை எடுத்த மாதிரி ஒரு ஊடகத்தை இவங்க கிரியேட் பண்றாங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை பேசப்படுது. ஆமா, இப்ப இந்த ஊடகத்துல ஒரு செய்தி வந்துருச்சு, நம்ம யார போய் கேள்வி கேட்போம்? ஆதாரத்தை கேட்க போறோம். நம்ம செய்தி வரத நம்ம போறோம். செய்தியில நிறுவனத்துல போய் கேட்டா எங்களுக்கு தகவல் வந்துச்சுப்பா, சோசலா சொல்ல முடியாதுப்பான்னு. கட்சியில போய் கேட்டா நாங்களா கொடுத்தோம், அவன் செய்தி போட்டான், எங்களை வந்து கேட்கறான்னு அவன் ஈஸியா கையை விரிச்சு செய்தியை பாக்குற நம்ம அடடா அண்ணன் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டாரு, ரொம்ப நல்ல கட்சி, உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்ற மெசேஜ் போய் வெகுஜன மக்கள். ஆமா, இப்ப நாமக்கல் மாவட்டத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு, அதனால இன்னும் கட்சியில தான் இருக்கா. நான் போய் கேட்டதுக்கு ஏங்க இந்த மாசத்துல மட்டும் 4 ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காருங்க அப்படிங்கறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த மீடியால தான் இருக்கோம், பொலிட்டிக்கலா தான் பேசுறோம். இப்ப நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது இப்ப எங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப வெகுஜன மக்களுடைய நிலைமை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல சம்பந்தம் இல்லாத தாவேக்காவுடைய தொண்டர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், அவங்க நிலைமைனா இன்னும் கண்மூடித்தனமா நம்ம அந்த தொண்டர்கள்லாம் பாவம். அப்ப நம்ம கமிங் டு இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அணுகுறாங்க. அவர் வந்து அந்த டிவிக்கேவை கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. அவரு லைட்டா சங்கி வாட அடிக்கும், ஆனா அவர் வந்து கடுமையான எதிர்ப்பு தான். இப்ப இவர்கிட்ட சொல்லியிருக்க அசைன்மெண்ட் என்னன்னா, எலெக்ஷன் நெருங்குற வரைக்கும் அடிங்க, என்ன வேணாலும் அடிங்க, ஒரு மையில பேசி என்ன வேணாலும் பேசு. எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறம் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் விஜயோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இருக்கும்ல, அப்போ உங்களுடைய வேலை என்னன்னா, எனக்கு விஜய் மேல பயங்கர கோபம் இருக்கு, பட் ஆனா இன்னைக்கு விஜய் பேசுனதுல விஜய் வந்து எல்லாமே சுக்குநூறு ஆயிரும். இப்ப இவரோட ஸ்பீச்சை கட் பண்ணி இந்த நெட்வொர்க் என்ன பண்ணா, பாரா இவரே சொல்லிட்டாரு. அதாவது ஒரு கோடை வந்து சின்ன கோடை ஆகுனா அது பக்கத்துல பெரிய கோடா ஒன்னு போடுங்க, சிம்பிள் முடிஞ்சு. அந்த மாதிரி தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் அவரோட அஜெண்டா. இதை நீங்க பண்ணுங்க, அது வரைக்கும் நீங்க நல்லா அடிங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பேசிச்சவரே சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப அண்ணன் கிட்ட ஏதோ இருக்குடா. ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களுக்கு ஏன் போகுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஊடகத்திலையும் ஸ்போக் பர்சன்ஸை எப்படி தேர்வு செய்வாங்க, அந்த கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கட்சி சார்பா போய் ஊடகங்கள்ல உட்காருவாங்க. நீங்க திமுகவுல போய் பாத்தீங்கன்னா, திமுக அவருக்கு அடையாள அட்டையும் இருக்கும், அதிமுகவிலும் இருக்கும், நீங்க எல்லா கட்சியிலும் இருக்கும். 2 கட்சியில மட்டும் இருக்காது, ஒண்ணு பாஜக, இன்னொன்னு தாவேகா. ரெண்டு ஒண்ணுதான். நீங்க பாஜகவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஆளு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அதிமுக ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆள் உட்கார்ந்துருக்க மாட்டான், ஆனா பாஜக வேஷத்துல 2 பேர் உட்கார்ந்துருப்பான். பாஜக ஆதரவாளர் ஒருவர், இந்துக்களின் பாதுகாவலர் ஒருவர், இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர், இப்படி யாராவது 2 பேர் உட்கார்ந்துருப்பான். ஆனா அவங்களுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே கம்மிங் டு நீங்க தாவேக்காக வருவோம்.
நீங்க வந்து அனந்த் அஜித் எந்த பொறுப்புல இருக்காரு தெரியல. அப்படி ஒரு பொறுப்புல இருக்க மாதிரி தெரியல. இப்பதான் கட்சியிலே சேர்ந்திருக்காரு, ஃபெலிக்ஸ் கூட போய் சேர்ந்தாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டிபேட் ஷோல உட்காந்துட்டாரு. லோகேஷ்னு ஒரு ஆள் எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்படியே நீங்க அந்த காமேஷ், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இவங்க எல்லாருமே டிபேட் ஷோல உட்கார்றாங்க. பேச விட்டு வேடிக்கை பார்ப்போம், தம்பி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண பிறகு எடுத்துக்கலாம். இல்லன்னா விஜய் ஆடிஷனை வந்து அப்படிதான் மாதிரியான சேனல்ஸை வச்சு அவங்க ஆடிஷன் பண்றாங்க போல இருக்கு. நீங்க ஒரு கட்சியோட ஸ்போக் பர்சன். இப்ப என்ன சேஃப் ஜோன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான்னா இவன் ஆர்எஸ்எஸ்ஸே இல்லைன்றுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் அடையாள அட்டையே கிடையாது. அப்ப இவன் என்ன செய்வானா, உஷாரா இவன் ஆர்எஸ்எஸ்ஸே இல்லன்றுவான், அசால்ட்டா சொல்றான். அப்ப தாவேகாவும் அதேதான் பொறுப்பெடுத்துக்கோ. அவன் தாவேகாவோட கட்சியே இல்ல, எங்க அடையாள அட்டை காட்டு சொல்லு அப்படின்றான். இல்ல ஓகே, அப்ப அவங்க போய் பேசணும்னா அது அவன் பட்ட கருத்துப்பா, தனிப்பட்ட கருத்து. இது வந்து அந்த லோகேஷோ அனந்தராஜுக்கோ இல்ல யாரோ ஒருத்தருக்கோ கிடையாது. ஆதவர்ஜுனாவுக்கே இதான் நிலைமை. ஆதவர்ஜுனா மேடையில பேசுவாரு, அண்ணன் வந்து சிவப்பு கருப்பு சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலையா அப்படின்னு. அடுத்த லயலாமணி சொல்லுவாரு, ஆதவர்ஜுனா நிதானம் எல்லாம் பேசியிருப்பாரு, அவரெல்லாம் பேசிட்டு அவரெல்லாம் திமுக ஓட்டு போடலன்னு. யாரு? ஆதவர்ஜுனாவுக்கு கீழே பொறுப்புல இருக்க ஒரு ஆளு மட்டமா பேசுறான். இப்ப இந்த தொண்டர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், யார் பேசுறா, யார் பேசுறா, இரண்டாம் கட்ட தலைவர் பேச்சா இவரு பேச்சா? ஆதவர்ஜுனா அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர். ஆமா, அவர் பேச்சா இவர் மறுத்து பேசுறாரு. என்ன அதிகாரம் இருக்கு? நீ திமுக ஒரு ஆள் பேசிட முடியுமா? அதிமுகவுல ஒரு ஆள் பேசிட முடியுமா? இல்ல பாஜகவுல தான் ஒரு ஆள் பேசிட முடியுமா? அப்ப இந்த கட்சி எவ்வளவு தொலைதொலன்னு இருக்கு நமக்கு தெரியும். இப்ப ஊடகங்கள்ல பேசக்கூடிய நபர்கள் இப்படிதான் வராங்க. எந்த பொறுப்புலையும் இல்லாம தாவேகா ஆதரவாளர், விஜய் ரசிகர், இப்படி எல்லாம் வருவாங்க. திடீர்னு வந்து அண்ணன் எழுதின 200-2000 புக்கும் ஒரு புத்தகத்துக்கு சமண்டான்னுவாங்க. வந்து பேசுறது ஒரு ஆள் வரும், அவெல்லாம் பொறுப்புலே இருக்க மாட்டான். இவன் அந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்காகத்தான் அந்த ஊடகத்துல இருக்கிற மெயின் ஆளுக்கு ஃபண்ட் போகுது. இப்ப அதுதான் நமக்கு பாஜக இதை பண்ணிருக்கு. பாத்திரக்கடையில வேலை செய்யற திருப்பதினு ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து டிபேட் ஷோல அவங்களுடைய ஆளா உட்கார வைக்கிறாங்க. ஆமா, பாத்திரம் ஏன்பா பேசக்கூடாதா அப்படின்னா பேசலாம். நீ கட்சியில சேர்ந்துட்டு பேசலாம், தாராளம் பேசலாம். நீ கட்சியில சேர்ந்துட்டு பேசு. அன்னைக்கு போக வேண்டிய பாஜக ஆளு ஒருத்தர் டிபேட் ஷோக்கு போகலன்னு ஒரு ஆளை மாட்டி விட்ட பத்தியா தம்பி? என்ன சும்மா போய் உட்காந்துட்டு வாங்கினேன், உங்களுக்கு என்ன தெரியும் பேசுங்க. இன்னைக்கு அவர் பெரிய ஸ்போக் பர்சன் ஆயிட்டாரு. அப்படியா? இன்னைக்கு பெரிய அப்படியே உட்காந்து நீங்க வானதி சீனிவாசன் எப்படி வந்தாங்க, தமிழிசை எப்படி வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் எப்படி வந்தாங்க, இப்படிதான் வந்தாங்க. இப்படிதான் ஆதரவாளர் அப்படியே போய் எல்லாம் போறாங்க. அந்த மாதிரிதான் இப்ப தாவேகா இவங்களை பில்ட் பண்ணுது. உண்மையிலேயே இந்த கட்சியில உழைக்கிற மாவட்ட அளவுல ஒட்டுமொத்த உழைப்பையும் போடுறான்ல, அவனை தூக்கிட்டு போய் டிபேட் ஷோல உட்கார வச்சா சூப்பரா பேசுவான். ஆனா அவன் வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா அவன் வளர்ந்துட்டான்னா அவன் திரும்ப கேள்வி கேட்பான் தலைமை நோக்கி, இது தப்பு மாதிரி இல்லை, இது சரியில்லை அப்படின்வான். அதனாலதான் அறவேக்காடு பேக்குடு ஆஃப் பேக்குடு எல்லாரையும் தூக்கிட்டு போய் அங்க உட்கார வைக்கிறது. நான் சொல்ற ஆளை நீங்க உட்கார வை, அது போதும். நீங்க டிபேட் ஷோல நிறைய இடத்துல பாருங்களேன், ஏடிஎம்கேக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தாவேகா குரல் கொடுக்கும், பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திமுகவை தாவேகா வந்து அடிக்கும், காப்பாத்துவாங்க. வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்களுக்கு இது உண்மையிலே கீழே இருக்க நிர்வாகிகளுக்கு கோவத்தை வரும். என்னடா இப்படி இருக்காங்க, சரி என்ன செய்யறது, உள்ள வந்து தொலைஞ்சிட்டோம், அமைதியா இருப்போம் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. இது நடக்குது. நீங்க அப்படியே இந்த ஹனி ட்ராப் வரும். இப்படி எல்லாமே ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட இதுதான் அக்ரிமெண்ட். ரெண்டாவது, நாங்க சொல்றதெல்லாம் லைவ் போடுங்க. எங்க நீங்க திரும்பினாலே லைவ் இருக்கணும். நீ இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடு, ஃபேஸ்புக்ல லைவ் போடு, எல்லாத்துலயும் லைவ். அண்ணன் வீட்டை விட்டு கிளம்பிட்டார், அண்ணனோட கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேட் திறந்துச்சு, பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனல் வந்து விஜயோட வீட்டு கதை 1 மணி நேரம் போடுது. கரெக்டா பீல ஆரம்பிக்குது. கரெக்ட். விஜயோட வீட்டு கதை 1 மணி நேரம் லைவ் போடுது. அப்போ நான் ஒரு ஆளுக்கு சம்பந்தப்பட்ட நபர் கேட்கிறேன், தம்பி இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூப்பா? என்ன லைவ் எல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூல வராது. நீங்க அப்படியே வந்தாலும் அது 24/7 24 மணி நேரம் ஓடக்கூடியது. 5 நிமிஷத்துல நீங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணி கட் பண்ணலாம். இல்ல, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஓகே அது டெக்னிக்கல் இஷ்யூன்றோம். இப்ப மத்த தலைவர்களுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் போட்டு நீங்க இன்டியூஸ் பண்ணது இல்ல, விஜய்க்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு உங்க விஜய் வரேன்னு அந்த கார் ஓப்பன்ல இருந்து ரீச் ஆகிற வரையும் பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் போட்டு இந்த இன்னொரு லாபியும் பண்ணும். ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ வேற யாராவது நபர்கள், விஜயோட ரசிகர்களே, விஜயோட ஆதரவாளர்களே, கட்சி தொண்டர்களே அந்த பாட்டை யூஸ் பண்ணா ஜெகதீஷ் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாரு. நாங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கட்சி பாட்டை எந்த லூசாவது தற்கூரியாவது ஸ்ட்ரைக் அடிப்பானா? அந்த தற்கூரி வேலையை அந்த ஜெகதீஷ் பாப்பாரு. ஆனா மெயின் ஸ்ட்ரீமுக்கு அது போகிறதே கிடையாது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் சோசியல் மீடியா எஃபிலயோ இல்ல ட்விட்டர்லயும் லைவ் வரும், அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடையாது. அப்ப என்ன லாபி நடக்குது? அவங்க கிட்ட காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா, போட்டுக்கோங்க, இல்ல அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க?
ஏதாவது ஒன்று ஓப்பனாக சொல்லணும். ஆனால் இவங்க கட்சி ஆளுங்க போட்டாலே இவங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ரொம்ப மோசமான பணப்பைத்தியம். எவ்வளோ பெரிய பணப்பைத்தியம் ஜெகதீஷ் அப்படின்னா, ஜெகதீஷ் தெரியுங்களா? ஜெகதீஷ் பழனிசாமி, மாமா விஜயோட பிஏ மாமா. அவர் வந்து இந்த மலேசியாவில் நடந்த ஈவெண்ட்டை போய் கலந்துக்கிறாங்க. எப்படி கலந்துக்கிறாங்க? இங்கேருந்து ஒரு 20,000 ரூபா டிக்கெட்டு, அப் அண்ட் டவுன் 40,000 ரூபா, அங்கே ஈவெண்ட்டுக்கு ஒரு 5,000 ரூபா, ஸ்டேக்கு ஒரு 5,000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி போய் கலந்துக்கிறான். அவன் கையில் இருக்க ஒரு ஃபோன் எடுத்து விஜய வீடியோ எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். எடுக்கக்கூடாது. அதைதான் கொடுத்துட்டாங்க இல்லையா? குறிப்பிட்ட சேனலுக்கு அவங்க வந்து கொடுத்ததால நீ எடுக்கக்கூடாது. அதை சோசியல் மீடியால போட்டதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறான். சொந்த கட்சி ரசிகர்களுக்கே இதான் நிலைமை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான். நீ வந்து ஒரு சாதாரண ஆளு, நாங்க தான் ஊழல ஒழிக்க வந்த கிழிச்சிருவானுங்க. அப்போ இப்படிதான் இருக்கு. பாவம் அந்த பசங்க விஜய் ரசிகர்கள். அதனாலதான் சொன்னேன் இவங்கெல்லாம் பாவம்னு. இவங்களுக்குலாம் அந்த ஹனி ட்ராப் பத்திலாம் எதுவுமே தெரியாது. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் தான் முழுக்க முழுக்க பண்ணு. நம்ம இந்த ஜேர்னலிஸ்டுகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ரூபத்துலையும் வருவாங்க, எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு ஜென்சி கிட்ஸ் பொண்ணோ இல்லை காலேஜ் பொண்ணோ இல்லை வந்து ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ நேரடியாக வந்து உங்களை வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பரு, ஃபேமிலியோட பார்ப்பேன், தூக்கம் வரும்போதெல்லாம் உங்க வீடியோ தான் பார்ப்பேன், ரசிச்சு பார்ப்பேன் அப்படியெல்லாம் சொல்றாங்கன்னா சந்தேகப்படணும். நீங்க அன்னைக்கு அந்த பாயிண்ட பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல பொறுமை இருக்கான்னு தெரியாது. அவங்களுக்கு வேற ஒரு அரசியல் தெரிந்த பெண்கள் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். அந்த அளவுக்கு பெண்கள் அரசியல்ல தெரிஞ்சவங்களுக்கு இப்படி பேச மாட்டாங்க. ஈடுபாடு படுற பெண்கள் அந்த மாதிரியான பேச்சுகள் வராது. ரொம்ப எக்ஸாக்டான கரெக்டான பாயிண்ட் இது. அது கரெக்டா நம்ம பாத்துக்கணும். நான் வந்து ஒரு செலிபிரிட்டியோட போனை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவர் ஓப்பனாக சொல்றாரு, நான் ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காரு, என் வயசு சின்ன பையன் தான், காட்டுன்னு இங்க பாரு என் இன்ஸ்டாகிராம்னா அவ்வளோ கேர்ள்ஸோட மெசேஜஸ் இருக்கு. இவனு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை வராதா, யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் வரும், நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரீம்லாம் போகலையே, வரதானே செய்யும், பேசதான் செய்யறேன் அப்படின்னா. அது என்டர்டைன்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு அப்போ வரும். ஏன்னா மேக்சிமம் இங்க இருக்க சின்ன பசங்க எல்லாருமே அவனுக்கு ஆண் நண்பர்களும் மெசேஜ் பண்ணிருக்காங்க, எப்படியாவது விட்டு ஒரு மெசேஜ் அவன்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வந்துட்டா போதாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்டா அதுக்கான ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த அப்ரோச் அங்க வர்றது ஓகே, இயல்பான ஒன்று. காலகாலமா சினிமால இருக்க மோகம். ஆனா பாலிடிக்ஸ்க்கு இது புதுசா இருக்கே, வராது. அதனால உஷாரா இருங்க, அலர்ட்டா இருங்கன்றதுதான். எந்த பொண்ணு வந்து பேசாது. ஏதாவது உங்ககிட்ட பேசுனா நீங்க ரெஸ்யூம் அனுப்புங்கம்மா, வேலை வேணுமா ரெஸ்யூம் அனுப்புங்க, நேர்ல சந்திப்போம், நீங்க இங்க அலுவலகத்துக்கு வாங்க, நேர்ல வந்து சந்திப்போம், நேர்ல வாங்கன்றீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ட்ராப், உங்களை மிரட்டலாம். அப்படி இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட்ல இன்னைக்கு என்ன திட்டி பேசு, அப்புறமா திடீர்னு என்ன புகழ்ந்து பேசுன்னு ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன அடிக்காத, லைட்டா அடிக்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் பேஸ்லயே வேலை செய்யும். மூணாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, என்னை புகழ்ந்து பேசிரு, நல்ல பொண்ணு, பிஸ்மியை விட மோசமா புகழ்ந்து பேசு, எனக்கு பிஸ்மியா புசியா அந்த ரேஞ்சுக்கு என்ன புகழ்ந்து பேசு. 3 கேட்டகரி. நாலாவது ஒரு கேட்டகரி, அதுதான் மிரட்டல். அதுதான் ஸ்கிரீன்ஷாட். எதுக்குமே பணியாதவருக்கு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் மிரட்டல். அந்த மிரட்டல்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் இருக்கிறது சாட்டை, ரெண்டாவது மில்டன், 3 நானு, அப்புறம் என் டீமு, அப்புறம் இந்திரகுமார், மைனரு, நடுவரல், அப்புறம் இன்னும் ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே காலி பண்ணு. இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ப்ரூஃப் இருக்கு, இது நீங்க ஏன் சைபர் கிரைம் மாதிரி போய் அப்ரோச் பண்ணாம விட்டீங்க? அதுதான் சொல்றேன், அதுக்கு பேர் தான் இவங்களுக்கு ட்ராப்பு. இதுக்கு பேர் தான் ட்ராப் நீங்க சொல்றது, சரிங்களா? இது வந்து நீங்க நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா, ஆதவர்ஷன் அந்த கட்சிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அசிங்கமா திட்டுறதுல இருந்து, மோசமா பேசுறதுல இருந்து, விமர்சனம் பண்ணாலே உடனே ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஆமா, எல்லாமே இங்க அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த டீம் தான் தனியா பண்ணுது. இன்னொன்னு ஒரு டீம் தனியா இருக்கு, ஜான் ஆரோக்கியஸ் டீம். அந்த டீமும் இந்த டீமுக்கும் பெரிய கிளாஷ். நீயா நானா, எங்க டீம்ல யாருக்கு ஃபாலோஸ் அதிகம், யார் மோசமா திட்டிக்கிறதுனா. ஆமா, எங்க பாரு, நான் எங்க டீம் எவ்வளவு, இந்த வீடியோ பாரு எவ்வளவு ரீச் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த கலாய்க்கிற வீடியோ பாரு, இந்த மீம்ஸ் பாரு எவ்வளவு ரீச், எங்க டீம் தான் ஒர்த்தா வேலை செய்யுதுன்னு இப்படி உங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. உங்களுக்குள்ள நீங்க நிரூபிக்கிறீங்க, எங்களை எல்லாம் இந்த மாதிரி மோசமா ஹேண்டில் பண்ணி. அதுதான் இப்ப பிரச்சனையே. நாம எந்த ஜேர்னலிஸ்டையுமே இனிமே நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல இவனுங்க பண்ற வேலைனால. இப்ப என்னோட மோட்டிவ் என்னன்னா, இந்த ஜேர்னலிஸ்டுகளை காப்பாற்றணும், அலர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெருசா எனக்கு தெரியாது. அவங்க மாட்டினாலே எனக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வகையில எனக்கு ஒரு நல்லதுதான் மாட்டினாங்கன்னா, ஏன்னா எல்லாரும் மாட்டாங்க பாரு, நான் யோகியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் மாட்டிட்டாங்க, நான் பாரு நான் மாட்டவே இல்லை, நான் யோகியன்னு சொல்லி வியூஸை வாங்கிட்டு போயிடுவேன். நான் எனக்கு அது தேவையில்லை. அவங்க மாட்டுறாங்க மாட்டலன்றது எனக்கு தேவையில்லை.
ஆனா உன்னை கருத்தியலா உன்னால எதிர்கொள்ள முடியாம நீ எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ற. இன்னைக்கு இந்த ஜேர்னலிஸ்டுக்கு நடக்குது, நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறோம், ஓகே. நாளைக்கு இதையே நீ வந்து இப்போ பொதுமக்களுக்கு நடத்த மாட்டேன். இப்போ விஜய் எதிர்த்து வேற யாராவது ஒரு கருத்து சொன்னா, இப்ப நான் ரீசெண்டா ஒரு பையனோட வீடியோ பார்த்தா அந்த பையன் பதறான். பராசக்திக்கு அதாவது ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவன் பதறான். நீங்க உடனே வருவீங்கடா, அன்ஃபாலோ பண்ணுவீங்க. பராசக்திக்கு மேனிச்சுவோ ஒரு சம்திங் ஒரு யூடியூபர், ஒரு விமன் யூடியூபர், அவங்க ஜனநாயகனுக்கு பாசிட்டிவா போட்டாங்க. இந்த பொண்ணு நெகட்டிவா போடுதுன்னு வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பொண்ணு ஸ்டோரி போடுது, டே நான் உங்களுக்கு பாசிட்டிவா போட்டேன்டா, என்ன ஏன்டா கீச்சுன்னு கடிக்கிறீங்கன்னு. அவங்களே எப்படி ஆயிட்டாங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, நம்மள தப்பா கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்கன்ற பயத்திலேயே ஒரு நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப நாளைக்கு ஜனநாயகமே வருது வைங்களேன், படம் நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு அந்த அந்த பயத்துக்காகவே நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது ரெண்டாவது விஜய் மேல இருக்க ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா இந்த பராசக்தியில அவங்க பண்ணிக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் தான் பண்ணுது, அன்அஃபிஷியலா பண்ணுது. ஃபர்ஸ்டாவது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் பல இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகி வேலை செஞ்சுச்சு. இப்போ ஒரே பில்டிங்ல தேனாம்பேட்ல நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கட்சிக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு விங் வேலை செய்யுது, ஃபுல்லா வேலை செய்யுது. அப்படியும் வந்து வேலை செய்யறாங்க. இதுல நமக்கு யாருக்குமே தெரியாத ஒண்ணு என்னன்னா, ட்விட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பல கட்சிகள் ட்விட்டர் யூஸ் பண்றதே கிடையாது. தாவேகா ட்விட்டர் யூஸ் பண்ணுது. ஆனா இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஐடி வந்து இப்ப ட்விட்டர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, கம்யூனிட்டி நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கே தெரியாது. சரிங்களா, ரொம்ப ஹைப்பா வேலை செய்யறவங்களுக்கு தான் அது தெரியும். ரூம் போட்டு யோசிக்க. ஆமா, இப்ப நீங்க ஒரு கருத்து போடுறீங்க, விஜய் வந்து யார் கூட நின்று போட்டோ எடுறாரு அப்படின்னும் போது இது சம்பந்தமா இல்லை இப்படின்னு ஏதோ ஒரு கருத்து போடுறீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி நோட்ஸ்ல நீங்க ஒரு கருத்து போடுறீங்க அப்படின்னா கீழே வந்து எஸ்ஆர் நோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும், பிளஸ் ஏதோ இன்னொன்று ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எஸ்ஆர் நோன்னு வரும். இந்த கம்யூனிட்டி நோட்ஸை நீங்க முதல்ல வாங்குறதுக்கே பெரிய சிக்கல். அது ஒரு மானிட்டைசேஷன் மாதிரியான ஒரு ப்ராசஸ். அதை நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்து அதை நீங்கள் வந்து அதை ரேட்டிங் அதிகமாக்கணும்னு தான் உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பான். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஆமாம், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு போய் கம்யூனிட்டி நோட்ஸ் உங்களுக்கு வந்து சூடோன்னு ஒரு நேம் கொடுப்பான். நீங்கள் தான் அதை போடுறீங்கன்னே யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படி ஒரு பேஜ் இருக்குது கம்யூனிட்டி நோட்ஸில், நீங்கள் அதை போடணும். போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு இது உண்மைதான் ஒரு 4-5 பேர் ரேட்டிங் போட்டானா தான் உங்களோட கைட்ஸ் வந்து வெளியில் காட்டும். ஆனால் இந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கிற ஒரு 10 ஃபாலோவர்ஸு, 100 ஃபாலோவர்ஸ், 150 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்கலாம் ஈஸியா கம்யூனிட்டி நோட்ஸை ஹேண்டில் பண்றாங்க. ஓ, அப்ப அதுக்குன்னு ஏதோ வேலை, இதுக்கு தனி ஒரு பெரிய லாபி இருக்கு. நீங்க மொத்தத்துல கட்சிக்கு நீங்க எந்த வேலையும் செய்யல. இந்த கட்சிக்கு என்ன கொள்கை, என்ன நிர்வாகிகளை எப்படி கொண்டு வரலாம், பூத் லெவல் ஏஜென்ட் எப்படி ரெடி பண்ணலாம், எலெக்ஷனுக்கு என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதி, இது மாதிரி எந்த உருப்படியான வேலை செய்யல. இல்ல, இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் எப்படி இவங்க யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு போட்டோவோட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து இது ஃபேக்கு, இது மாதிரி ஏதோ ஒண்ணுன்னு இவன் எழுதி விட்டுருவான். எழுதின உடனே போஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கேட்கும், இந்த போட்டோவை வேற யாரெல்லாம் போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் போகணுமா அப்படின்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்துட்டா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போடுறத தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுவான்ல, ஷேர் பண்ற எல்லாருக்கும் இந்த கைட்லைன்ஸ் போயிடும், இது ஒரு ஃபேக்கு அப்படின்னு போயிடும். அதை தான் இவனுங்க செட் பண்றானுங்க. இப்படி பல விஷயங்களை இவனுங்க ரகசியமா நடத்திட்டு இருக்கானுங்க. ஆனா வெளியில டீசன்ட் பாலிடிக்ஸ், உழைப்ப சுரண்டறத கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஆதவர்ஜனாவோட மோசமான ஆளுவர் யாருமே இல்லை. நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவில் இருந்தாரு, ஆலோசகராக இருந்தாரு, அப்புறம் விசிகா போனார், இங்கே வந்தார். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மோசமான வேலையை பார்த்தார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அவர் வார்த்தையை சொல்லுவார், நான் மட்டும் அரசியலுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு நக்சல் ஆகணும் தான் ஆசை, அரசியல்வாதிகளாக பார்க்கும்போது சுட்டு கொல்லணும் வெறி அப்படின்னாரு. இந்தியாவில் நக்சல் உருவானதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ரெட்டி கம்யூனிட்டி தான். இந்த ரெட்டி கம்யூனிட்டியோட அவங்கள எதிர்த்து தான் முத ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடகாவில் தான் நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகாவில் சுதாகர் ரெட்டின்னு ஒரு ஆள் இருக்கார். கர்நாடகாவா தெலுங்கானாவா? கர்நாடகாவில் கர்நாடகா தான். அங்கே சுதாகர் ரெட்டின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் 1 வருஷம் வேலை பார்க்குது. அந்த லீட் பண்ணது இவர் ஆதவர்ஜனா. எப்பா நீ நக்சலுக்கு எதிராக வந்துட்டு வேலை செய்வேன்னா அங்கேயே போய் நீ அந்த ரெட்டி யார் தெரியுமா? பாஜக எம்எல்ஏ. இப்ப கடைசியில இவரு யாருன்றது தெரிஞ்சிருச்சா? ஆமா, இவர் பாஜகவுக்கு தான் வேலை பார்த்தாரு. பாஜகவுக்கு வேலை பார்த்து இவர் வேலை பார்த்து அது வரைக்கும் அவர் சிட்டிங் எம்எல்ஏ. அவர் ஆட்சியை கலைக்கிறதுக்காக மொத்தமா ஒரு 18 பேரை தனியா கூட்டு போனாரு. கூட்டு போய் இருந்தாரு. அந்த தேர்தலில் இவர் வேலை செய்யறாரு, தோத்து போயிடுறாங்க.
தோத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்பா நீ ஆளை விடு கிளம்புன்னு அமுச்சு விட்டுறாரு. வேலை செஞ்சு தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சுதாகர் ரெட்டி எம்பியா நிக்கிறாரு. எம்பியா நின்னு ஜெயிச்சிடுறாரு. அவருதான் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, ஜெயிச்ச எல்லாருக்கும் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வைரலா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ வைரல் ஆகும். அவர் தான் அது. சரிங்களா? இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா தான் எல்லா கட்சிக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இந்த கழுசிட வேலை செய்யறாரு. அதாவது எல்லா கட்சியிலும் துரத்திட்டாங்க, வேலை செய்யறது வேலையை பார்த்து அவங்க துரத்திட்டாங்க. இவங்க எல்லாருமே பிஜேபியில அப்படிதான். நீங்க அப்படியே திருநாவுக்கரசுன்னு ஒரு நபர், இவர் யாருன்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வேலை செய்யறவர். அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கலன்னா நான் இந்த கட்சியை விட்டே ஓடிடுறேன், இந்த பொழப்ப விட்டே ஓடிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னவர். வாணி சீனிவாசன் அண்ணாமலையை ஜெயிக்க விட மாட்டாங்கன்னு புலம்புனாரு. அந்த ஆடியோ லீக் ஆயிடுச்சு. லீக் பண்ணது நம்ம மில்டன் கிட்ட ஒரு டீம் வந்து பேரம் பேசுறாங்க. சரிங்களா? இப்ப இதே திருநாவுக்கரசு தான் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்ன்ற போர்வையில ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாரு. அது இந்தியா டுடேல, அதாவது நேஷனல் லெவல்ல அசிங்கப்படுறது இவங்களாதான் இருப்பாங்க. அவன் இந்தியா டுடே ஃபர்ஸ்ட் வெளியிட்டான், அது ஏதோ கருத்து கணிப்புன்னு. அடுத்த நாளே அவன் சொல்றான், இது நாங்க எங்களோட கருத்து கணிப்பு இல்ல, இந்த குறிப்பிட்ட ஆளுங்க பண்ணி அவங்க சொன்னதை நாங்க சொன்னோம், இதுக்கும் இந்தியா டுடேக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. அப்ப நேஷனல் லெவல்ல போய் இப்படி அசிங்கப்படுத்து வந்திருக்கானுங்க. இந்த பாஜகவுக்கு வேலை சேர்ந்த திருநாவுக்கரசுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? லயோலா கல்லூரியில இவர் முன்னாள் மாணவர்ன்ற போர்வையில ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறானுங்க. இப்ப இது எல்லாமே ஒரு லாபி தான். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள இந்த அணி ட்ராப்ல உங்களை சிக்க வைக்கணும். அது நான் வந்து இது 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ரிவீல் பண்ணிட்டேன். அது எப்பன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அமுங்கி போயிடுவாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த மேட்டர் ரிலீஸ் பண்ண போறானுங்க நான் அப்பயே சொன்னேன். கரெக்டா இப்ப எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வேலை நடக்குது. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமனுக்குள்ள ஒருத்தரா போயிட்டு வர்றதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. பாக்குற ஜேர்னலிஸ்ட் வந்து என்னன்னா அலர்ட் ஆயிருங்க, உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறானுங்க. நாளைக்கு சின்ன முரண் ஏற்பட்டாலும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சா கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல எல்லா வேலையிலும் செட் பண்ணி அந்த ஆதாரத்தையும் இவங்களே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நீங்க அவங்களே கூப்பிடுறாங்க, அத நம்ம காட்டியும் கொடுக்கறோம். ஒருவேளை இந்த ஜேர்னலிஸ்டே நீங்க நாங்க எங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னா கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல இவங்க டீம் போயிருது. இவங்களே ஒரு சாட்சியா செட் பண்றதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. அதனால ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நம்பி இறங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றீங்க. சோ அதுதான் நடக்குது. அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லைனா மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2-3 ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன் பண்ணி எங்க சேனல்ல வேற யார் பேர் இருக்குன்னு கேக்குறாங்க. நியாயமா சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கணும், சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கணும். ஏன்டா என் ஊடகத்தை பத்தி நீ தப்பா பேசுற, எப்படிடா பேசுவ அப்படி. எங்கெல்லாம் அப்பெல்லாம் நாங்க இல்லடா, உண்மையின் குரல் நேர்மை ஒளிபரப்புறா. நம்ம மட்டும் தான் போயிருக்கோம், நம்ம கூட வந்தவங்க லிஸ்ட் மாட்டிருக்கோம். இப்ப நான் திரும்ப கேட்டேன், டேய் உன் பேர் நீ வாங்கலைன்னா உன் பேர் இருக்காது, அப்படியே உன் பேர் இருந்தாலும் போடான்ட்டு நீ பாட்டுக்கு போக வேண்டியதுதான். நீ ஏன் இவ்வளவு பதட்டத்தோட என்கிட்ட கேட்குற? ஆனா இல்லடா, நீ வந்து உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எனக்கு விஜய் தான் ஐடியாலஜினா நீ வாங்கு, ஏன்னா பொருளாதார ரீதியா அவரோட ஐடியாலஜி வாங்கிட்டு போ. நான் சொல்ற ஒரு சின்ன பையன் எல்லாம் வந்து 3 கட்சியில வாங்குறான், அதிமுக, திமுக, தாவேகா. நடுநிலைன்னு அப்படிதான் வாங்குவாங்க போல. என்னன்னா யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இல்ல, அதான் சொல்றேன். இப்ப நீங்க காசு வாங்குங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா காசு வாங்குனீங்கன்னா அந்த கட்சிக்கா, இப்ப இவராப்பா தாவேகாக பேசுவாருப்பா, இவராப்பா திமுக பேசுவாருப்பா அப்படின்ற அந்த விஷயத்த ஓப்பனா காட்டுங்க. இல்ல நான் நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 பக்கமும் காசு வாங்குறது அப்படின்ற ஜேர்னலிசத்தையே நீங்க பண்ற துரோகம் இல்லையா? இந்த வேலையை பாக்குறானுங்க. காலையில எனக்கு இன்னொரு ஜேர்னலிஸ்ட் ஃபோன் பண்ணாரு. அவருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஒரு 4-5 வாட்டி அழைப்பு இவங்க கூட வந்துருங்கன்னு. அதுல ஃபர்ஸ்ட் அழைப்பு என்னன்னா, அவர் சொல்ற ஸ்டோரி என்ன, ஒரு வீக்லி மேகசின், தமிழ் மேகசின், ஆஃப்லைன்லயும் போகுது ஆன்லைன்லயும் போகுது. அந்த மேகசின் வந்து எப்பெல்லாம் சர்க்குலேஷன் கம்மியாகுதோ அஜித் விஜய் வச்சு ஒரு சர்க்குலேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நள்ளிரவில் அஜித் செய்த செயல், ஆமா, நடுங்கிய காவல்துறையினர். என்னவா இருக்கும், உள்ள போய் பார்த்தா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வந்த செய்தி, நான் நைட்ல ரைடு போனாரு, ஹெல்மெட்டை தூக்குனா தலை, உடனே டிராஃபிக் போலீஸ்லாம் தலைன்னு கத்துனாங்க. அவ்வளவுதான் மேட்டர். இது அட்டை பக்கத்துல போட்டு சர்க்குலேஷன் விற்பானுங்க. இந்த வேலையெல்லாம் பண்றது. அப்ப கலைப்புலி தானு அவர் வந்து என்ன பண்றாரு, துப்பாக்கியை முடிச்சுட்டு தலைவா முடிச்சுட்டு துப்பாக்கியை ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வராரு. சினிமாவில் சூப்பர் ஸ்டார் யாரு, இவர் தான் இப்ப அரசியலுக்கு போயிட்டாருல, அஜித்தா, வாங்க ஒரு சென்சார் எடுப்போம் அப்படின்னு கோசல் ராம்னு ஒரு ஆளை பிடிச்சி இந்த மேகசின்ல இருக்க ஹெட்டுக்கிட்ட பேசுறாங்க. இவங்களும் நடத்துங்கன்றாங்க. ஆன்லைன்ல ஒரு போலிங் நடக்குது, ஓட் நடக்குது. அதுல அஜித் குமார் வந்துடுறாரு, முன்னாடி வர்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சு அதை அப்படியே டெமானிஷ் பண்ணிடுறானுங்க, மூடி மறைச்சிடுறானுங்க.
ஆஃப்லைன்ல எங்கெல்லாம் விஜய் ரசிகர் மன்றம் இருக்கோ அவங்களையா தேடி போய் போலிங் பண்ணி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். இப்ப இது தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ இதை ரிலீஸ் பண்ணனா உன் சர்க்குலேஷனை விற்காதுன்ற அளவுக்கு மிரட்டி விட்டுறாங்க. அப்ப இந்த சர்க்குலேஷன் என்ன பண்றாங்கன்னு இந்த எம்டி என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு அங்க இருந்து கிளம்பி ஃபாரின் ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு நான் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போயிடுறாரு. இவனுங்க ரெடி பண்ணிட்டானுங்க, விஜய்ட்டையும் சொல்லிட்டானுங்க, இப்ப இதை அறிவிச்சாகணும், அறிவிக்கலன்னா அசிங்கம், அறிவிச்சா இவன் அடிப்பான், ஏங்க இப்படி போட்டு விட்டீங்கன்னு எம்டி எஸ்கேப். உள்ள இருக்க ஸ்டாஃப் மாட்டிக்கிட்டாங்க. பெரிய ஈவெண்டா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சாங்க, முடியல. கடைசியில விஜய ஆபீஸுக்கு கூப்பிட்டு விஜய் கூட பிரியா ஆனந்த், அப்புறம் அந்த தலைவா படத்துல நடிச்ச மார்வாடி கேரக்டர்ல நடிச்ச ஒரு பொண்ணு, 3 பேர் மட்டும் வந்து சத்தம் இல்லாம நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் வச்சுக்கோங்க, அப்படியே காருக்குள்ளே வச்சிருக்க ஓடிருங்கன்னு அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. இத இவரோட யூடியூப் சேனல்ல பல வருஷம் கழிச்சு இவர் ரிவீல் பண்ணும்போது வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ல இருந்து போன் வரும், அந்த வீடியோ நீக்குங்க. ஏன் நீக்கணும்? சர்க்குலேஷன் கம்மியாகுது. ஏப்பா வாய்ஸ் ஆஃப் காமன் தனி, அந்த மேகசின் தனி, நான் தனி, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சர்க்குலேஷன் கம்மியாதுன்னா அவன் பண்ணட்டோம்னு வச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல வந்து வேலை செய்றீங்களா, உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறுத்துன்னு சொல்லி பாக்குறாங்க, ரெண்டாவது வேலை செய்றீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப இல்லங்க விருப்பம் இல்ல, எனக்கு வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் தான் எதிர்ப்பு, அவங்களை எதிர்க்கிற எல்லாரையுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இவர் ஐடியாலஜி சொல்லிடுறாரு. அப்புறம் போன் கட்டு. திரும்ப மறுபடியும் 3வது ஆப்ஷன் வருது, விசிகாவில இருந்து ஆதவர்ஜனா நின்ட்டாரு, நீங்க வந்து ஆதவர்ஜனாவை ப்ரமோட் பண்ணி விசிகா திருமாவளவனை திட்டணும்னு ஒரு போன் வருது. அப்ப இவர் ஒரே எனக்கு வேற வேலை மாரி இல்லையா, வைடா போன வச்சிட்டாரு. அப்புறம் இவங்க சென்டிமெண்டா உங்க பையனுக்குலாம் உடம்பு சரியில்லை பாருங்க, என்னங்க நீங்க என்ன உங்களுக்கு டிஎம்கே எல்லாம் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குமா? இல்லங்க எனக்கு தேவையில்லைங்க, நீங்க வேணாங்க வச்சிருங்க. இவ்வளவு கால்ஸ் போகுது அந்த ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு. அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி நம்பர்ல இருந்து வருது அப்படின்னு. சரி வேற யார் யாருக்குலாம் இந்த மாதிரி ஆஃபர் போயிருக்குன்னு நான் செக் பண்ணா, ஒரு பையன் ஒரு போராட்டத்தை வழி நடத்துறான், துப்புரவு பணியாளர் போராட்டத்தோட மென்ஷன் பண்ணுவேன். அந்த பையனை கூப்பிட்டு காசு கொடுக்குது வாய்ஸ் ஆஃப் காமன். என்னன்னு பண்ண சொல்லி? போராட்டத்தை தொடர்ந்து நடத்துன்னு. ஓகே, அது ஏதாவது டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இன்னும் வலுப்படுத்துங்க. அந்த பையன் ஒரு அமைப்புல இருக்கான், அந்த பையனுக்கும் அவன் இயல்பா அவனுக்கு உண்மையிலே போராட்ட குணம் இருந்துச்சா அவன் நடத்துவான். அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு அவன் போராட்டம் நடத்துவான். ஆனா வாய்ஸ் ஆஃப் காமன் அவனை அணுகி இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணு. இவனுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு, அவர் பெரிய ஆள், முக்கியமான அந்த போராட்டத்தை வழி நடத்துறவாரு, அவருக்கு காசு போகுது. இப்படி எல்லா செக்டார்லயும் நீங்க காசு இறக்கி போராட்டத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, இப்ப அந்த காசெல்லாம் அந்த அங்க இருக்க பெண்களுக்கு போகுமா? போகாது. இந்த பெண்கள் எல்லாம் இவங்கள நம்பிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய நல்லதுக்காக ஏதோ வேலையெல்லாம் விட்டு வராங்களே. ஆனா இந்த 2 நபரும் போகுது. இந்த 2 நபர்ல இந்த நடுவுல இருக்க சின்ன பையன் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல காசு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து வாங்குறான்னா ஃபெலிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி சர்க்கிள போய் நான் செக் பண்ணா தலையே சுத்துது. நீங்க இன்னும் அரசியலுக்கே வரல, அதுக்குள்ள எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆர்எஸ்எஸ் கூட, ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாம் கூட இந்த மாதிரியான வேலையில செய்வாங்க, ஆனா ஓப்பனா செய்வாங்க. அவங்க கட்சி எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், யாராகட்டும், ஓப்பனா அவங்க ரேப் கேஸா இருந்தாலும் சரி, பெண்களை பாலியல் இதுவாக சரி, ஊழலா இருந்தாலும் சரி பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, பெயில்ல வெளியே வருவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க. கேட்டா எங்களுக்கு வந்து எதிர்க்க ஆள் இல்லை அப்படின்வாங்க. இதை ஓப்பனா பண்றாங்க. இப்ப இவனுங்க கூட நம்பிடலாம் போல இருக்கு. இப்ப இது சிங்கம்னா இது சிங்கம், புலினா இது புலி, எச்சரிக்கையா இருந்துக்கலாம். ஆனா நீ வந்து இந்த பசுந்தோல் போர்த்தி புலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கேப்போ உனக்கு எப்படி நம்புறது ஒண்ணுமே தெரியல. அதான் சொல்றேன், இப்ப இவ்வளவு லாபி நடந்தது எல்லாமே மேல மாநில அளவுல இருக்கிற நிர்வாகிகளுடைய வேலைகள் மட்டும்தான். கீழே இருக்கிற தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பாவம். அதுல மாவட்ட செயலாளர் சொல்லவே மாட்டேன், இருக்கிறதுலே நம்பர் 1 திருட்டு பசங்க அந்த மாவட்ட செயலாளர்கள். பாதி பேர் 1-2 பேர் தான் நல்லவனா இருக்கிறாங்க, மீதி எல்லாம் திருட்டு பசங்க, மொல்ல மாதிரி தானே எல்லா வேலையும் இங்கேதான் பண்ணுது. அப்படியே நீங்க மாவட்ட செயலாளர் கீழே வர பாதி போஸ்ட் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பாவம். இந்த கூட்டத்தை காட்டி 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 இந்த டீம் கோடி கணக்குல சம்பாரிச்சு போய்கிட்டே போகுது. இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல, அதுக்குள்ள புசிலாம் பல கோடிக்கு அதிபதி. ஒரு தேர்தலை சந்திக்கல புசி ஆனந்த், ஆனா பல கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபதி. இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க. எடப்பாடி எழுதி கொடுத்தாரு, இவங்க வந்தா மொட்டை தமிழ்நாட்டு, அவர் ஏற்கனவே பார்ட்னர் தானே, சிரிப்புக்கே இந்தியாவை எழுதி கொடுக்குறேன், இவர் வந்தோடனே தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருவாரு. மிளகா பொடி வித்துக்கிட்டு, அரிசி வித்துக்கிட்டு, அரிசி ஒரு மூட்டை வந்துச்சுன்னா அதை வந்து இப்போ ஒரு மூட்டை அரிசி எவ்வளவு 15 கிலோ 25 கிலோ இருக்குமா, 25 கிலோ வந்து ஒரு கிலோவா பிரிச்சு போட்டா லாபம் வரும். அப்படி வித்துக்கிட்டு இருந்தவர், அதுல ஒரு 10-20 ஒரு மண் வித்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதி. உழைச்செல்லாம் சம்பாதிக்கல, இதுல மாவட்ட செயலாளர் மூலியமா காசு வாங்கி சம்பாதிக்கிறாரு.
இப்படி இந்த கட்சி இந்த அப்பாவியான முகங்களை வச்சு பண்ணுது. இதுல இன்னும் 2-3 இருக்கு. விஜய் கூட போட்டோ எடுத்தாலும் ஏஐ போட்டோ வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் தனியா இருக்கு. ஆமா, அந்த சின்ன பையன் அந்த நியூஸ் ஆதாரமா நிரூபணமா இருக்குது. ஆமா, அது என்னென்னமோ நடக்குது இதுல. அதனால இதுல இருந்து விழிச்சுக்க வேண்டியது யாருன்னா ஜெர்னலிஸ்ட், அலர்ட், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் தயவு செய்து யோசிச்சுக்கோங்க, தெளிவா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன திட்டினாலும் சரி, உங்களுக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனா நான் சொல்றது உண்மை. நீங்க இது நாளைக்கு இன்னைக்கு என்ன திட்டினாலும் நாளைக்கு இவன் அன்னைக்கே சொல்லுவீங்க. அது அன்னைக்கு யோசிக்கிற அன்னைக்கு கூட யோசிச்சாலும் நல்லதுதான். கண்டிப்பா நீங்க இவ்வளவு தெளிவா எங்களுக்கு அதாவது இது ரொம்ப மோசம். ஒரு பொய்யை விட ஆபத்தானது அரை பொய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப அந்த மாதிரிதான் இருக்காங்க. எனக்கு இப்ப RSS பாஜகவோட தாவேக்காவை நினைச்சதா பயமா இருக்கு. ஏன்னா அவங்க RSS பாஜகவாது நான் இந்து ஆதரவாளர், இந்துத்துவத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு ஓப்பனா பண்றான். இல்ல நான் திராவிட கொள்கையை ஏத்துக்கிறேன், நான் அண்ணாவை ஏத்துக்கிறேன், நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் புதுசா ஏதோ கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு வேலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு அட்டகாசம் பண்றீங்க, அட்டூழியம் பண்றீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டோட கதி என்னன்னு தெரியல. ஸோ இந்த சரியான நேரத்தில் நீங்க ஒரு உண்மையை பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கற மூலியமா அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா அவங்களுக்கு நல்லது. ஸோ உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.